ஹாய் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸசைஸ் நம்பர் 4.2 கண்டினியூட்டியாக 7லேருந்து 10th சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சம்மை படிச்சுக்கலாம். இப்போ 7th சம் என்னன்னா 7th சம் எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. பொருளின் பெயர் கொடுத்துருக்காங்க, புத்தகம். அதனுடைய குறித்த விலை இவ்வளவு, விற்பனை விலை என்னான்னு தெரியல, 8% தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் சம்லேயும் குறித்த விலை கேட்டிருக்காங்க, மற்றது கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம்மில் இப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சம் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 7th ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 138. இப்போ இதில் பாருங்கள், புத்தகம், குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி. விற்பனை விலை கேட்டிருக்காங்க, குறித்த விலையும் தள்ளுபடியும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதில் எவ்வளோ தள்ளுபடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் விற்பனை விலை கண்டுபிடிக்கலாம். இப்போ தீர்வு எழுதிப்போம். தீர்வு இந்த கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறித்த விலை ரூபாய் 225. அடுத்தது தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க, ரூபாய் தள்ளுபடி சதவீதம் 8%. சரிங்களா? இப்போ நம்ம கேட்டிருக்கிறது விற்பனை விலை கேட்குறாங்க. வாட் இப்போ நமக்கு தெரியும், ஒன்று விற்பனை விலை தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா எழுதிங்க. விற்பனை விலை சும்மா உங்களுக்கு ஐடியாவுக்காக விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியுது? தள்ளுபடி பர்சன்டேஜ் தெரியுது, ஆனால் தள்ளுபடி தெரியல. புரியுதா உங்களுக்கு? தள்ளுபடி என்னான்னு தெரியல, தள்ளுபடி பர்சன்டேஜ் தெரியுது. அப்போ நம்ம முதல்ல தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடிங்கிறது என்ன? எப்படி தள்ளுபடி பர்சன்டேஜ்? இப்போ நம்ம தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு 225க்கு 8%ங்கிறாங்க. இந்த தள்ளுபடினா அந்த குறித்த விலை இன்ட்டு தள்ளுபடி பர்சன்டேஜ். இதை போட்டால் தள்ளுபடி எவ்வளோன்னு கிடச்சிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், 25 100, 4 5 20, 5 25. சரிங்களா? இதுக்கும் அடித்தாச்சு. மீதி இருக்கிறது 45 இன்ட்டு 8/20. திரும்பவும் இதை அடிக்கலாம். 4 5 20, 5 அடிக்கலாம். 9 5 45. திரும்ப இதை அடித்தாக்கா இதை பாருங்கள். அகைன் இதை அடிக்கும்போது ஓர்நாங் 4, 2 நாங் 8. இப்போ என்ன இருக்குன்னா 9 2 தான் இருக்குது, கீழே 1 தான் இருக்குது. 9 2 18.
மொத்தமாக 108 ரூபான்னா 225 ரூபாய்க்கு 18 ரூபா தள்ளுபடி. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். தள்ளுபடி கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு விற்ற விலை தெரியும். இது வந்து ரூபாய், சரியா? தேர்ஃபோர் தள்ளுபடி. இப்போ நமக்கு தள்ளுபடி 18 ரூபான்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா விற்பனை விலை இதில் போட போகிறோம். ஸோ குறித்த விலை எவ்வளோ? 225 மைனஸ் தள்ளுபடி 18 ரூபா. இப்போ 225ல் நீங்கள் 18 கழிக்கணும். கழித்தா என்ன வரும்? 5ல் 8 போகாது, கடன் வாங்கினா 10, 10ல் 8 போனால் 2, 2 5 7. இங்கே 1 தான் இருக்கும், 1ல் 1 போனால் 0, இங்கே 2. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 207 தான் விற்பனை விலை. இதுதான் ஆன்சர். புரியுதா? இது தள்ளுபடி பர்சன்டேஜ் 100க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 225 ரூபா இருக்குது. 100க்கு 8 ரூபானா 225 ரூபாய்க்கு எவ்வளோ தள்ளுபடின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை குறித்த விலையிலேருந்து கழிச்சா தான் விற்பனை விலை கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு சம் வந்து எல்இடி தொலைக்காட்சி இதான் பொருள். இந்த பொருளை வாங்குகிறாங்க. இல்லை குறித்த விலை வந்து கொடுக்கலை. விற்பனை விலை 11,970. இப்போ தள்ளுபடி வந்து 5%. அப்போனா குறித்த விலை எவ்வளோ இருக்கும்? சரிங்களா? இந்த கணக்கை எப்படி போகிறதுன்னு பாருங்கள். அதே ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ வந்து 7வது சம்மில் 2வது சம் போடுறோம். சரிங்களா? இதில் வந்து கொடுக்கப்பட்டது அதை எழுதிக்கலாம். தீர்வு தான் போடுறோம். கொடுக்கப்பட்டது ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்க? குறித்த விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. பிவினா விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ். அது வந்து ரூபாய் 11,970. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது என்னன்னா தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி சதவீதம் 100க்கு எவ்வளோ தள்ளுபடினா 5%. 100க்கு 5 ரூபா. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? குறித்த விலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு குறித்த விலைக்கு ஃபார்முலா வச்சுருக்குறோம் இல்லையா? குறித்த விலை கண்டுபிடிக்கணும். அல்லது விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இதான விற்பனை விலை. இப்போ விற்பனை விலை தெரியுது, தள்ளுபடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து குறித்த விலை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாக்கா தள்ளுபடி தான் தேவை. இப்போ நம்ம தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதில் குறித்த விலை எவ்வளோ? குறித்த விலை நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். மைனஸ் விற்பனை விலை வந்து 11,970. சரிங்களா? இதுதான் இப்போது தள்ளுபடின்னு வச்சுக்கணும். இதுதான் therefore தள்ளுபடின்னு வச்சுக்கிட்டு கணக்கு போடணும். அடுத்தது தள்ளுபடி சதவீதம். சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தள்ளுபடி பை
குறித்த விலை. சரிங்களா? இப்போ தள்ளுபடி எவ்வளோ? எக்ஸு. எக்ஸ் மைனஸ் 11,970. குறித்த விலை நம்ம எக்ஸுன்னு தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இங்கே தள்ளுபடி சதவீதம் கணக்கில் 5% கொடுத்துருக்காங்க. அதை இங்கே போட்டுக்கிறோம். இந்த இடம் புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு தள்ளுபடி கண்டுபிடிக்கிறோம். தள்ளுபடியில் குறித்த விலை இல்லை, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் கணக்கில் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டோம். இதுதான் தள்ளுபடி மொத்தமாக. எக்ஸ் மைனஸ் இது கழிச்சா தள்ளுபடி. அப்போ நம்ம தள்ளுபடி சதவீதம் = இந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தள்ளுபடியில் 5% போட்டுக்கிறோம். தள்ளுபடிங்கிற இடத்துல இந்த எக்ஸ் மைனஸ் 11,970 குறித்த விலை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? புரியுதா பாருங்கள். இது 5/100ன்னு எழுதலாமா? = பாருங்கள், இந்த எக்ஸு இங்கே வகுக்குது, இங்கே போனால் பெருக்கும். அப்போ 5x எழுதிக்கலாமா? இந்த எக்ஸு அங்கே போயிடுச்சு. இங்கே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 11,970. இப்போ பாருங்கள், இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். 5x = எக்ஸ் மைனஸ் 11,970. இங்கே வகுக்குது, இங்கே போனால் பெருக்கும். பெருக்குன்னா ரெண்டுத்தையுமே பெருக்கும். இப்போ இங்கே என்ன வரும்? 100x மைனஸ் 11,970. 2 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? இங்கே 5x இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 100xஐ சரி, இந்த 5x அங்கே கொண்டு போகிறோம். இந்த நம்பரை இந்தாண்ட கொண்டு வரோன்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த 100x இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இங்கே 5x இருக்குது, 100x இங்கே வந்தால் மைனஸ் 100xன்னு வரும். அங்கே ஏற்கனவே மைனஸ் 11,970 00 இப்படி இருக்கிறதுனால ஒரு மைனஸ் இருக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 5x 100xல் 5x போனாக்கா மீதி மைனஸ் 95x = -11,97,000. இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம வேறு மாதிரி செய்யணும். இந்த 5xஐ இங்கே கொண்டு போகணும். இந்த மைனஸ் இந்த நம்பரை இந்த கொண்டு வரணும். அதுவும் இதுவும் ஒன்று தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். மைனஸ் கேன்சல் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் தான் வேணும். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இதை மட்டும் எழுதிக்கிட்டு இந்த 95 இங்கே கொண்டு வகுக்கணும். 95ஆல் வகுக்கணும். புரியுதா? இப்போ 5ஆல் அடிக்கலாமா? 1 5 9 5 45 2 5 10 3 5 5 மீதி 47 9 5 45 மீதி 2 2 5 2 20 4 5 20 இது வரைக்கும். இந்த 2 0வை அப்படியே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அடித்தாச்சு. சரியா? இப்போ அடுத்தது நம்ம இதையே எழுதிக்கலாம். 19. இப்போ 19ஆல் நம்ம அடிக்கலாமா? இப்போ டைரெக்டாக ஒரு 19 இதில் 23ல் ஒரு 19 இருக்கும். அப்புறம் 19 போனாக்கா 23ல் 19 போனால் மீதி 4 இருக்கா? 4 49ல் 2 19 இருக்குது. 49ல் 2 19 எவ்வளோ? 38. மீதி எவ்வளோ இருக்கும்? 1 1 11 இருக்கும். 11. இப்போ இங்கே 4 இருக்குது. அப்போது ஒரு 4 சேர்த்துக்கிட்டால் 114 இருக்கும். இது கழித்தது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துருக்கேன், குழப்பிக்காதீங்க. 114 நமக்கு இங்கே இருக்குது. 114ல் எத்தனை 19 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 19 × 6 9 54க்கு 4 மீதி 5 1 6 6 11 19 6 114. சரியா? அப்போது இங்கே ஒரு 6 இருக்குது. அப்புறம் 2 0 அப்படியே சேர்த்துக்கிறோம்.
ஓகேவா? இதை அடிச்சிடுறோம். இந்த 19 இதுக்கு போட்டது. ஓகேவா? therefore x equal to ரூபாய் 12,600 அப்படின்னு வருது. இது என்ன? இது 12,600 நம்ம எதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்? குறித்த விலை. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு therefore குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 12,600. நல்லா பார்த்துக்கங்க, இது ஒரு நல்ல கணக்கு. அடுத்த சம் வந்து மின்னணு கடிகாரம், எலக்ட்ரானிக் வாட்சு. குறித்த விலை கொடுத்துருக்குறாங்க, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. இந்த 3 தான் அந்த ஃபார்முலாவை வச்சு திரும்ப திரும்ப அதையே வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ 7வது சம்மில் 3வது சம் போடுறோம். சரியா? தீர்வில் கொடுக்கப்பட்டது என்னென்ன கொடுத்துருக்காங்க? குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 750. விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 615. இப்போ நம்ம தள்ளுபடி சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் இஸ் ஈக்குவல் டு வாட். அப்போது இந்த குறித்த விலையில் எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருந்தால் 600. இதிலேருந்து நம்ம சொல்லிடலாம் தள்ளுபடி சதவீதம். இப்போ தள்ளுபடி நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா இதுலேருந்து இதை கழிச்சோம்னா தள்ளுபடி எவ்வளோன்னு கிடச்சிரும். ஆனால் சதவீதம் 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, 100ஆல் பெருக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு தெரியும் தள்ளுபடி கண்டுபிடிக்கணுன்னா தள்ளுபடிக்கு என்ன ஃபார்முலா? குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இது ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ குறித்த விலை எவ்வளோ? 750 மைனஸ் 615. எவ்வளோ? 750ல் 615 கழிக்கிறோம். கழிச்சா என்ன வருது? 10 5ல் 10ல் 5 போனால் 5. இது இங்கே 4 4ல் 1 போனால் 3. 10 ரூபாய்க்கு 1 5 100 ரூபாய் 135. சரியா? இந்த தள்ளுபடி. இப்போ நம்ம தள்ளுபடி, இது ஒரு ரிசல்ட்டு, ஒரு therefore தள்ளுபடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போது தள்ளுபடி சதவீதம். தள்ளுபடி சதவீதத்துக்கு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தள்ளுபடி, இதுக்கான ஃபார்முலா தள்ளுபடி பை குறித்த விலை. சரியா? இப்போ தள்ளுபடி எவ்வளோ? 135. எவ்வளோக்கு? 750க்கு 135 இன்ட்டு இங்கே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால இது வந்து நம்ம 100ஆல் பெருக்கிறோம். இன்ட்டு 100 100/100. இப்போ அடித்தாக்கா எவ்வளோ வரும்? இதுதான் எப்படி எழுதுவோம்? 135/750 இன்ட்டு 100. இந்த கீழே இருக்கிற 100 தான் பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாம், அல்லது 1/100ன்னு போட்டுக்கலாம். இப்போ அடித்தாக்கா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம்.
இங்கே வந்து 5ஆல் அடிக்கலாம் இல்லையா? 7ல் ஒரு 5 இருக்குது, மீதி 2 25, 5 25, இங்கே 15 கிடைக்குது. அப்போ மேலே இதையும் அடிக்கலாம். 2 5 10, மீதி 3 35, 7 5 35. திரும்பவும் அடிக்கலாம். அடுத்து எழுதிக்கிட்டு அடிங்க. 27/15 × 10 பர்சன்டேஜ் அடித்தாக்கா இப்போது 3ஆலேயும் அடிக்கலாம். 3 5, 9 3 27. இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5, 2 5 10. இப்போ நம்ம என்ன இருக்குது, இப்போது நமக்கு கிடைக்கிறது 9 × 2 × பர்சன்டேஜ் இருக்குது. 9 2 18% நமக்கு வருது. சரிங்களா? அப்போது தள்ளுபடி சதவீதம் வந்து 18%. therefore போட்டுங்க. இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். 8வது சம் படிச்சுக்கலாம். கீழ்காணும் விவரங்களுக்கான மொத்த ரசீது தொகையை காண்க. வரிசை எண் 1 2 பொருளின் பெயர் புத்தகப்பை. அது குறித்த விலை 500 ரூபா, தள்ளுபடி 5%, சரக்கு மற்றும் சேவை வரி 12%. அப்போது இந்த குறித்த விலையில் தள்ளுபடி கண்டுபிடிச்சி அதை கழிச்சிட்டு திரும்ப சேவை வரி, அதுக்கு வர ஆன்சருக்கு சேவை வரி கண்டுபிடிச்சி அதை கூட்டிக்கணும். அதே மாதிரி முடி உலர்த்தி, அதை வந்து நம்ம 2000க்கு அதில் 10% தள்ளுபடி கண்டுபிடிச்சி 2000ல் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 28% கண்டுபிடிச்சி அதை கூட்டிக்கணும். மொத்தம் இதையும் கூட்டி போட்டால் நமக்கு மொத்த ரசீது கிடச்சிரும். ஓகேவா? சரி. 8th சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 138. கொடுக்கப்பட்டது புத்தக பை வந்து புத்தக பையின் விலை = ரூபாய் 500, தள்ளுபடி 5%, சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 12%. இதுக்கு நம்ம கணக்கு போடணும். பாருங்கள், இப்போ தள்ளுபடி போக புத்தக பையின் விலை வந்து 500. எவ்வளோ தள்ளுபடி? 5%. அதை கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், 2 0க்கு 2 0 அடிச்சிட்டா மீதி 5 25 தள்ளுபடி. அப்போ புத்தக பையின் விலை வந்து 500 - 25 =
475. இதுதான் புத்தக பையின் விலை. அப்புறம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி கண்டுபிடிக்கிறோம். இது வந்து 475க்கு தான் போடுவாங்க, 500ன்னு போட்டுறக்கூடாது. சரியா? எவ்வளோ? 12%. 100க்கு 12%. இப்போ இதை நம்ம அடிக்கலாம். 25 100. இதில் வந்து 9 5 45, 5 25. சரிங்களா? திரும்ப இருக்கிறத எழுதிப்போம். எழுதிட்டு அதுக்கப்புறம் செய்வோம். மீதி இருக்கிறது வந்து 95 × 12/20. இது திரும்பவும் 4 5 20, 1 5 5, 9 5 45 போடணும். இங்கே பாருங்கள், இதை அடித்தா 1 4 3 12. சரியா? இப்போ எவ்வளோ? 19 3 பெருக்கணும். சரிங்களா? ஓ 19 × 3 எவ்வளோ வருது? 9 3 27, 7 மீதி 2, 1 3 57 ரூபா வரும். 3 2 5. அப்போது சரக்கு சேவை வரி 57. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதை வந்து புத்தகப்பையோட, இப்போ புத்தகப்பையின் பையின் இறுதி அல்லது நிகர, எப்படி வேணால் போட்டுக்கலாம், இறுதி விலை என்ன? ஏற்கனவே 475, அது கூட எதை கூட்டணும்? 57 கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 475 ஒரு 57 = 12க்கு 2 பாக்கி 1, 8, 13க்கு 3 பாக்கி 1, 532 ரூபா. 532. ஓகேவா? ரூபாய் 532. இதே மாதிரி இப்போ நம்ம முடிவு உலர்த்திக்கு கண்டுபிடிக்க போகிறோம். முடிவு உலர்த்திக்கும் இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் கண்டுபிடிச்சி அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டினா நம்ம மொத்த ரசீது வந்துடும். சரிங்களா? முடிவு உலர்த்திக்கும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் செகண்டுக்கு இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். சரிங்களா? செகண்டுக்கு ஆன்சர் போடுவோம். இப்போது முடி உலர்த்தியின் விலை எவ்வளோ? = ரூபாய் 2000.
தள்ளுபடி பர்சன்டேஜ் வந்து 10%. therefore முடி உலர்த்தியின் விலை தள்ளுபடி போக நீங்கள் முடி உலர்த்தியின் விலை is equal to 2000 போட்டுக்கணும். அதை எதால் பெருக்கணும்? 10/100 பெருக்கணும். பாருங்கள், இங்கே 2 சைபர் இருக்கா, இங்கே 2 சைபர் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி 20 இருக்குது. 10ஆல் பெருக்குன்னா 200 வந்துடும். ₹200 வருது. therefore என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ₹200. இது தள்ளுபடி தானே. இப்போது 2000 மைனஸ் 200 இஸ் ஈக்குவல் டு ₹1800. இதான் வந்து முடி உலர்த்தியின் விலை. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து சரக்கு மற்றும் சேவை வரி பார்க்குறோம். சரக்கு மற்றும் சேவை வரி இஸ் ஈக்குவல் டு சரக்கு மற்றும் சேவை வரி 28% இருக்குது. இது கண்டுபிடிச்சா 1800க்கு 28% கண்டுபிடிக்கணும். இங்கேயும் பாருங்கள், இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாம். மீதி 28யும் 18யும் பெருக்க போகிறோம். 8 8 64க்கு 4, மீதி 6, 1 8 2 8 16, 16 6 22. அடுத்தது 1 8 8 1 2 4, 10க்கு சைபர் பாக்கி 1, ₹504 சேவை வரியை வந்துருச்சு. அப்போ இது முடி உலர்த்தியின் விலை, இறுதி விலை முடிவு இது வந்து எவ்வளோ வருதுன்னா ₹504. இப்போ முடி உலர்த்தியின் விலை எவ்வளோ வரும்? therefore இறுதி விலை இஸ் ஈக்குவல் டு 1800 ப்ளஸ் 504 கூட்டினா என்ன வரும்? 4 0 13க்கு 3 பாக்கி 1 2. இதான் முடி உலர்த்தியினுடைய விலை. ரூபாயின்னு போட்டுங்க. சரி, இப்போது மொத்த ரசீது ரெண்டுத்துக்கும் சேர்த்து போடணும். மொத்த ரசீது போட்டுக்கலாம். ரசீது இஸ் ஈக்குவல் டு என்னது? புத்தக பையின் விலை வந்து 532 ப்ளஸ் இது 2304. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 2304 532 கூட்டினா 6382. அப்போ இஸ் ஈக்குவல் டு ரசீது வந்து 2836 2836. இதுதான் மொத்த ரசீது. இவங்க இவ்வளோ பணம் கொடுத்தா 2 பொருளையும் வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? 8 சம்ஸ் மட்டும்தான். சரியா? ஓகே, பாய்.